அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வரலாறு திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கபயம் ராமலிங்கபயம் ராமலிங்க. அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி முழுமையான ஆராய்ச்சி. இந்த தொடர்களில் நாம் திருவருட்பாவையும் உரைநடை பகுதியும் ஆய்வு செய்து வரலாறுக்குரிய கருத்துக்களை அறிந்து தெளிந்து பின்பற்றி நாமும் வரலாறு போல் ஆவதே ஆகும். இந்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் முப்பையா. ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருளே தரணம். ராமலிங்காவையும் ராமலிங்காவும் ராமலிங்காவும். கருணாஜி வணக்கம். அறிவாசர் வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். அரிமா செல்வம் வணக்கம் ஐயா. வணக்கம் அண்ணா. நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னாக்கா, தவத்துல ஸ்டெப்லாம் இருக்கு, இப்படிதான் செய்யணும், அதெல்லாம் பார்த்துட்டு வரோம். அதுக்கான ஆதாரம் பார்த்துட்டு வரோம். அப்புறம் தவத்துல இந்த அனுபவம்லாம் இருக்கு, அதாவது விந்து நாதம் பரவிந்து பரநாதம் அப்படின்னு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரங்கள்லாம் பார்த்துட்டு வரோம். ஏன்னா தன்மார்க்கத்துல தவம்லாம் செய்ய தேவையில்லை, வெறும் ஜீவகாருண்யம் பரோபகாரம் மட்டும் போதும் அப்படின்ட்டாங்க. சரி, இது உண்மையா வரலாறு சொல்லியிருக்கிறாரா, ஆதாரம் இருக்கா, இல்ல நம்மளா சும்மா கதை விடுறோமா அப்படின்றத பாத்துக்கிட்டு வரோம். சரி சொல்லுங்க, இப்ப என்ன கதை, திருப்பி எங்கிருந்து வரோம், இது பேரொலிக்கு போறோமா இல்ல உள்ளொலிக்கு போறோமா? இல்ல பேரொலி புந்தி. நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் முன்னாடி போனா டச் இருக்கும். அதாவது நல்ல தவிர்த்து உட்காந்துட்டோம், அதெல்லாம் பேசியாச்சு, இந்த மாதிரி பண்ணி காமிச்சாச்சு, உட்காந்துட்டோம். உட்காந்து என்ன பண்ண, நம்ம மனசை சரி விடாம நிறுத்துறோம் பூர்வமத்தில. சரி, நிறுத்தினோம்னா லேசா ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும். சரி, அதான் நாதம்னு பேர். அது பேரு நாதம். ஓகே. உற்று கேள்வி அதான் பார்த்தோம். அசையாது உற்று கேள் தோழி. நாதம் அடையாளம் என்னன்னா, நாதம் வந்தா அனுபவம் வரப்போதுன்னு அர்த்தம். இறைவன் கோயிலெல்லாம் பாருங்க, கோயில மணி அடிச்சா ஜாதகம் பண்ணுவோம். சரி, தரிசனம் வந்து மணி அடிப்போம், மணி வாசம் வரும். சரி, ஐயா பாட்டோட என்ன பண்ணி சேர்ந்த பாட்டில் பார்த்தோம் நம்ம. வண்ணநாதர் வந்தார் சொல்கின்றது. ஆமா, இதுல பார்த்தோம் இதுல பார்த்தோம் தெரியல, பார்த்தோம். நம்ம எல்லாம் முதல்ல கன்ஃபியூஸ் ஆகும், எனக்கு வேற ஒன்றும் இல்லை. அந்த நாதம் வருது, நாதம் அடையாளம். ஓகே. இப்போ நாதத்துக்கு அப்புறம் நாதம் என்னாகும், அது அப்புறம் வரும். நாதம் பறந்துன்னு ஒரு அளவு இருக்கு. மாடம்னு சொன்ன பாத்தீங்கன்னா, மாடம் பார்த்தோம் இல்லையா? ஆமா, 7 மாடம், 7 நிலை மாடம். 7 மாடம், 7 நிலையும் 7 நிலையும் 7 விதமான கதை வரும். 7 விதமான கதை வருது. ஆணி பொன்னம்பலக ஆட்சியில இருக்குது. ஆமா, பாத்துட்டுமா? அதான் பாத்துட்டோம். அப்ப 7 கதை வருது பாத்தீங்கன்னா, அதான் பறந்து. இன்னும் ஆதாரம் ஏதாவது வேணா சாமி, போதும், குடுத்த வரைக்குமே போதும். அடுத்து பரநாதம் இருக்குன்னு சொன்னா இல்லையா? அனுபவம் நாதம் பரவந்து அப்புறம் பரநாதம் பரந்தார் இல்லையா? ராஜபதி மாலை, ராஜபதி மாலை 97 சாமி, இதோ இங்க இருக்கு. சொல்லுங்க பாட்டு 20 பாரதி பூதமோடு பொறிப்புலன் கணமும் உறைவீசும் உண்ட வெளி உபசாந்த வெளி என்ன இருக்கு சாமி? நாதம் வரையும் பரவிந்து பரநாத. அதான் பாருங்க, படிப்போம். ஏகப்பட்ட இருக்குது. பாராதி பூதமோடு பொறிப்புலன் கரணமும் சரியா படிக்கிறேன்னா பாருங்க, சரியா தப்பா திருத்துங்க. பாராதி பூதமோடு பொறிப்புலன் கரணமும் பகுதியும் காலம் முதலா பகர்கின்ற கருவியும் அவைக்கு மேல் உரு சுத்த பரமாதி நாதம் வரையும் சீராய பரவிந்து பரநாத முந்தனம் திகழ் பரநாத முந்தனது பரமாவது தரது
பரநாதம் தனது பரநாதமும் தனது திகழங்கம் என்றுரைப்ப திருவருட்பெருவெளியில் ஆனந்த நடனமிடு தெய்வமே என்றும் அழியா ஊராதி தந்தனை வளர்க்கின்ற அன்னையே, உயர் தந்தையே, என் உள்ளே உற்றதுணையே, என்றன் உறவே, என் அன்பே, உவப்பே, என்னுடைய உயிரே, ஆராலும் அறியாத உயர்நிலையில் என்னை வைத்த அரசே, அருட்ஜோதியே, அகரநிலை முழுதுமாய் அப்பாலுமாகி நிறை அமுத நடராஜபதியே. இவ்வளவு தூரம் போக வேண்டாம். பாராதி பூதமுடைய பொறி பலன் பாருங்க. பொறி இந்திரியங்கள் பொருள் கரணங்கள். பூதனாக்க பஞ்சபூதமா சாமி, உடம்புல இருக்கிற பஞ்சபூதமா? பொறி புலன்னாக்கா கண், காது, மூக்கு, வாய், மெய். கரணம்னாக்கா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். அது பகுதியும் இதெல்லாம் கறி இது மேல இதெல்லாம் இருந்துச்சு. இல்லைங்க, பகுதியும்னா என்ன? ஒரு பார்ட்ஸ் அதெல்லாம் இது அர்த்தமாக நல்லது அர்த்தமான. இது அப்படியே காலம் முதலாய் டைம் இருக்கு. இதெல்லாம் தாமன் டைம் இருக்கு. அப்ப இந்த கருவினா இந்திரியெல்லாம் இருக்கு பாருங்க. அது மேல வந்து பரநாதம் வரைக்கும், பரமாதி நாதம் வரைக்கும், நாதம் வரைக்கும் போய் அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்து பரவிந்து வரணும். அதுக்கப்புறம் பரவிந்து வரணும். சரி. பரநாதம் வரும். சரி. அதான் தவத்தோட அங்கம். இதான் அங்கம். தவத்தோட அங்கம் இது. எங்க தவத்தோட அங்கம்? அங்கம் என்று திகழங்கம் சொல்ற பாருங்க. திகழங்கம் என்று பெருவெளியில ஆனந்த வெளியில பெருவெளியில ஆனந்த. சத்தியமா புரியல, இது என்ன சொல்ல வரீங்க? இது பாருங்க, கரணங்கள் பொறி பொருள் கரணம் புரிஞ்சு போச்சா? ஓகே சாமி. பூதம், பொறி, புலன், இதெல்லாம் கடக்கணும்னு சொல்ல வராரா? இதெல்லாம் கடந்து அப்படி வாங்க. அடுத்து நாதம் வரைக்கும் வரணும். கடந்து இந்த கருவி எல்லாம் கடந்து அவைக்கு மேல் ஒரு சுத்த பரமாதிநாதம் வரையும். சுத்த பரமாதிநாதம்னாக்கா இப்ப வரநாதமா? இல்ல நாதம் வரைக்கும். அப்புறம் நாதம் வரைக்கும் நான் வந்து சீராய பரவிந்து முதல்ல பரவிந்து வரும். பரவிந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் பரநாதம் வரும். பரநாதம் வந்துருச்சு. இது ரெண்டும் என்னுடைய அங்கான உறுப்பு. இதுக்கு அருட்பெருவெளியில நடனப்படுறான் தெய்வம். அவனுடைய உறுப்பு. அவ்வளவுதான். அப்படி அவனோட உறுப்புனா அங்க தாண்டி வரணும் அர்த்தம். அவனை நீங்க பாக்குறீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு சாமி, இப்ப அவன் காலில இருந்து மேல தலைக்கு வரைக்கும் ஏறுறன்னு வச்சுக்கோமே, இது ஒரு கால் கை இப்படி ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோமே. சரியா? இதெல்லாம் அந்த உடம்பா வரணும். அப்ப முதல்ல எங்க இருக்க முடியுது? நாதம், அப்புறம் பரவிந்து, பரநாதம், அப்புறம் போலாம். சரி, விந்த காணோம். விந்த காணோம். கேட்கக்கூடாது. எல்லாமே பூதம் வந்துச்சு இல்ல. இப்ப விந்துன்றது நெத்தின்றது வந்து பூதம் இங்க வந்துருச்சு. ஆமா. ஒரு உணர்ச்சி ஏற்படுறத கவனிக்கிறோம் கண்ணால. அதானே? அது முடிஞ்சிருச்சு. அப்ப அதான் வந்து நாதம் வருது. நாதம் வந்த பிறகு பரவிந்து வருது. அப்புறம் பரநாதம் வருது. இதெல்லாமே இது ஒரு ஸ்டெப். இதெல்லாம் வந்து கடந்துதான் வரணும். அதேதான். அதாவது இது வந்து இதெல்லாமே வந்து சாமி தவத்துல ஒரு அங்கம், ஒவ்வொரு அங்கமா ஒவ்வொரு பகுதியா கடந்து வரும். ஆமா. அதே மாதிரி பாருங்க, மகாதேவரை கூட பாருங்க. 1 வரை 5 மகாதேவரை. இதெல்லாம் ஏன் கட்டணா எங்க இருந்து சொல்ற? ஒரு தோத்திரம் இல்ல. மகாதேவர்ல 64 பாட்டு நம்பர் 64. பரிக்கிரக நிலை முழுதும் கடந்து தொடர்ந்தோம். இது நம்ம ஏற்கனவே பாத்துட்டோம் சாமி. பார்த்தோம். ஆமா. அப்ப சரி, நிஜமா படிப்போம். பரிக்கிரக நிலை முழுதும் தொடர்ந்து மேலே பரவிந்து நிலை அனைத்தும் பார்த்தோம். பாசம் எரிக்கும் பரநாத நிலை
கண் மெல்ல எய்தினோம் அப்பாலும் எட்டிப் போனோம் தெரிக்கரிய வெளி மூன்றும் தெரிந்தோம் எங்கும் சிவமே சின்மயம் ஓர் சிறிதுன் தேரோம் தரிக்கரி என்றாகமங்கரெல்லாம் போற்ற தனி நின்ற பரம்பொருளை சார்ந்த தேவே. சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல. பார்த்து திருப்பி ஒரு பார்த்தா தப்பு கிடையாது. அதுல பறிக்கிற நிலைமை பார்த்தோம். பறிக்கிறதுனா என்ன? புருமதி வரைக்கும், புருமதி அது வரைக்கும் கீழே இருந்து, அதாவது சாமி மூலாதாரம் சுவாதிச்சாரம் மணிப்பரகம், ஆனா அதுவும் அவங்களுக்கு சித்தி ஆகிதான் புருமதி இதெல்லாமே பறிக்கிறக. ஆமா, ஓகே, அது வரைக்கும் பார்த்துட்டோம். மேல பறவைந்து நாதம் அங்க விருந்து நாதம் வந்துடும். அதுக்கப்புறம் பறவைந்து அங்க பறவைல பார்த்தோம். அதுக்கப்புறம் பாசம் பரணாகம் அங்கே பாசம் எரிஞ்சிடும். அதுதான் பாசம் அடங்கும். அங்கே பரணாது வேகம் கூட மெல்ல எழுதிடும். அப்பால் எட்டி அதுக்கப்புறம் தான் போகணும். இல்லைங்க, பரணாத இலக்கன் மெல்ல எழுதினோம்னா வேகமா போக முடியாது. ஆமா, டைம் எடுக்கும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ண முடியாதுப்பா. அப்ப நம்ம தான் அவசரப்படுறோம், இன்னும் வரலையான்ட்டு. ஆமா, மெல்லதான் வரும். ஏன்னு கேட்டா அது முடிஞ்சது. அதனால ஏன்னா அது கூட பாடி சேஞ்ச் ஆகணும். ஆமா, அதனால அப்பால் எட்டி அப்புறம் தாண்டி போனோம். வெளிமூன்று தெரிஞ்சு நீங்க வெளிமூன்று சொல்லிட்டாருங்க. வெளிமூன்று என்னது? சுத்த வெளி, மோன வெளி, ஞான வெளி. ஆமா, போய் கூட நாங்க சின்ன கொஞ்சம் சரியா பார்க்கலையான்னு சொல்லலாம். ஆகமெல்லாம் சொல்லுதான். அப்படி ஆகமங்கள்லாம் நான் இல்லை சரியா பார்க்கலன்னு சொல்லுதான். அது இவ்வளவு தூரம் போய் கூட நாங்கள் அது வரைக்கும் தான் போச்சு. அதுக்கப்புறம் போல அதான் காரணம். அப்ப இதுல என்ன தெரியுதுனாக்கா, ஒரு நிலைகள்லாம் கடந்து போனோம். ஆமா ஆமா. இப்ப உதாரணத்துக்கு சாமி, 7 கடலை கடந்து அங்க ஒரு மலை இருக்குப்பா, அதை தாண்டி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7 கடலை கடந்து போனோம் உதாரணத்துக்கு போனோம். அப்புறம் அங்க குகைக்கு போனோம். உள்ள கிளி இருக்கும், உள்ள உயிர் இருக்கும். என்ன இருக்கும்? அந்த ஆட்டு காட்டுவாங்க, சினிமா காட்டுவாங்க. மலை தாண்டி போய் குகை இருக்கும், உள்ள கிளி இருக்கும், அது உள்ளே அங்கே உயிர் இருக்கும். இவன் என்ன பண்ணாலும் இவன் சாக மாட்டான். அந்த கிளி பண்ணாதான் இவன் சாகும். அந்த கிளியை கொண்டாக இவன் செய்து போயிடுவான். அது மாதிரி கரை பார்த்தேன், சின்ன பாத்துல. அது மாதிரி இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு விளக்கம் வருது ஒரு பாட்டுல, விட்டு போக முடியாது. அது தெரியல பாருங்க. பரவந்தில் வந்து பார்த்தோம் இல்லையா, முற்றிகள் பார்த்துவேன். அது வந்தாரு, அது பாட்டுங்க. என்னையா அரசு வந்தாரு இல்லையா? அரசு அனுமார் 26 பாட்டு பாரு. பாட்டு வந்து 51 சார். அனுமார் 51 சார் பாட்டு. 51. ஓகே, சொல்லுங்க. அரசு வருகின்றதென்றே அறைகின்றேன், நீ முறையில் உற்று கேள் அசையாது தோழி. முரசு சங்கு வீணை முதல் நாத ஒலி மிகவும் முழங்குவது திருமேனி வழங்கு தெய்வ மனந்தான் விரச எங்கும் வீசுவது நாசி உயிர் தரிக. வீதியெல்லாம் அருட்ஜோதி விளங்குவது காண்க. பரசி எதிர்கொள்ளும் நாம் கற்பூர விளக்கு பரிந்தெடுத்தென்னுடன் வருக தெரிந்தெடுத்து மகிழ்ந்தே. இது பாத்துட்டேன் சாமி. பார்த்தோம். கொஞ்சம் இருங்க. என்ன பார்த்தோம்னா, நாதம் வந்து முரசு சங்கு வீணை நாதம் பார்த்துட்டோம். ஆமா, பாத்துட்டேன். அப்புறம் அர்ஜுன் சொல்ல பாத்தீங்களா, அர்ஜுன் சொல்லியா, அதான் வந்து பரஞ்ச இது பார்க்க பாருங்க. இப்ப நம்ம என்ன சாமி பரவந்து சார் வரல. பரவந்து சார் பரநாதம் கேட்டாச்சு சாமி. ஒளி மிகவும் முழங்குவது திருமேனி வழங்கும் தெய்வ மனந்தான். அர்ஜுனுக்கு கண்டுபட்டியா? வீதியெல்லாம் அர்ஜோதி, வீதியெல்லாம் அருட்ஜோதி விளங்குவது காண்க. நாதாந்தம்.
நாதாந்தம். ஓகே. இந்த 5 வயதான் பரவிந்து. பரவிந்து. ஓகே. இது இந்த அனுபவத்தை முந்தி திரும்பியும் தேவன உடம்பு தேவன சொல்ல பாருங்க, அதை நான் பார்க்கல. அது டீட்டெயிலா பார்க்கல. சரி சொல்லுங்க. இங்க ஒண்ணும் இல்ல. நீங்க நாதவழி வரும்போது இந்த 7 மாதத்துல வந்து பரவிந்து வருது இல்லையா? பரவிந்து வர்றத முந்தி உங்க உடம்பு ஒரு மனம் வீசும். ஏன் உடம்புலையா இல்ல நம்ம உடம்புலையா இல்ல இறைவனோட உடம்புலையா? நம்ம உடம்புலையா? நம்ம உடம்புலயே ஒரு மனம் அடிக்குது. அவன் என்ன நம்ம வந்து தவிர்த்து வந்துட்டோம் இல்லையா? சரி. நாதம் கேட்டோம் இல்லையா? நாதம் கேட்டோம். ஓகே. நாதம் கேட்கும்போது மனம் அடங்கிடும். மனம் அடங்கிடும். தாட்ஸ் வந்தா நாதம் வராது. நாதம் வந்தா தாட்ஸ் அடங்கிடும். நாதம் வந்து தாட்ஸ் அடங்க நம்ம உடம்புல இருந்து சுத்த உஷ்ணம் வந்து வரும். மனம் அடங்கினா சுத்த உஷ்ணம் வரும். சுத்த உஷ்ணம் சும்மா இருக்குமா? உடம்பு மாத்தியே வரும் இல்லையா? உடம்பு மாத்திக்கிட்டே வரும். ஓகே. இப்போ நம்ம உடம்புல வந்து துண்ணாற்ற வேறு நாத்தெல்லாம் வரும். இப்ப கண்ட நாத்தம் வருது. ஓகே. வருது. இந்த சுத்த ரத்த உஷ்ணம் வர சுத்த உஷ்ணம் வெப்பம் வர இதெல்லாம் மாறி ஒரு மனம் வீசும். தெய்வம் சொல்ல பாருங்க. நல்ல அதாவது இந்த சுத்த உஷ்ணம் வந்து தவத்தினால ஏற்படுது. அது வந்து இந்த வேதியில மாற்றம் அடைய வைக்குது, உடம்பு மாற்றம் அடைய வைக்குது. அப்ப அதுக்கு என்ன சைன் அப்படின்னாக்கா, இந்த சாமி இது ஏற்கனவே நம்ம இதுல கூட பாத்துருக்கோம் சாமி, துர்நாற்றம் அடிக்காது. அதான் வர இப்ப தெய்வம் சொல்றா இல்லையா? மனம் இதை நம்ம பார்க்கல போந்தவ பார்க்கல. ஆமா. இந்த மன வீசம் புரிஞ்சு இப்ப சொல்லிங்க புரிஞ்சுங்க. பரவிந்துக்கு முந்தி மன வீசம். இந்த பாட்டு மாதிரி இல்ல, முதல் பாட்டு எடுங்க. அனுமா இல்ல முதல் பாட்டா? ஆமா. மணி நாசி அதானே? அது இங்க பாருங்க, படிக்கிறேன். அம்பலத்தே திருநடம் ஜெய் அடிமலர் என் முடிமேல் அணிந்து கொண்டேன், அன்போடும் என் ஆறுயிர்க்கும் அணிந்தேன். எம்பரத்தே மணக்கும் அந்த மலர்மணத்தை தோழி என் உரைப்பேன் உரைக்க என்றால் என் அளவு அன்றதுவே. வம்பிசைத்தேன் அன்றடினி என் அருகே இருந்து உன் மணிநாசி அடைப்பதனை திறந்து முகந்தறிகான். நம்புருவார் முதல் நாத வரையும் நாட்டவரும் நன்கு முகந்தனர் வியந்தனர் நன்மனம் ஈதனவே. சொல்லுங்க. பாருங்க, கடைசி சொல்ல பாருங்க. எம்பரத்தை மனது மலர் மரத்தை நான் திருநமற்ற மலரை முடிவில் அணிந்து கொண்டேன்னா அது சிறந்து தலைமையில தூக்கிச்சுன்னு சொன்ன பாருங்க. ஆமா. விட மாட்டேன், அவ்வளவு உறுதி கொடுத்தேன், பேர் கொடுத்தேன். எம்பரத்தை மணக்கும் அந்த மலர் மனத்தை அது மாதிரி வச்சிருந்தேன். அதாவது தான் ஒளியா தான் மணல் அர்த்தம் அதுக்கு. இல்லைங்க, அம்பலத்தை திருநடம் அடிமலர் என் முடிமேல் அணிந்து கொண்டேன். அதாவது இறைவனோட பாதத்தை என் முடிக்கு, அதாவது தலையில தூக்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதுதான் எனக்கு முக்கியம். அடிமலர்னா புருவத்தை உணரப்பட்ட அதான் அடிமலர். புருவமத்தில அதான் அடிமலர். அதாவது தவம் செய்யறத வந்து முக்கியத்துவம் கொடுக்குற சமயம் முடிமேல் அணிந்து கொண்டேன் அப்படின்னாக்கா தலையில தூக்கி வச்சுட்டு அது சமயம் தலையில ஆடுறான் அப்படின்னுவாங்களே. அப்ப இந்த அடிமலர் அப்படின்றது வந்து புருவமத்தி, அதுக்குதான் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். அதுதான் நான் பெருசா பாக்குறேன். அணிந்து அன்போடும் என் ஆறுயிர்க்கும் அணிந்து. ஆறுயிருக்கு அணிந்தேன்னா அதாவது தாட்ஸ் எதுவுமே இல்லாம கரணங்கள்லாம் போயிடுச்சு இல்ல, கரணங்கள்லாம் போயிடுச்சு. அப்போ உயிர் தனி இருக்கு இல்லையா? அந்த ஜீவன் வந்து அந்த கரணன் மத்தியில இருக்கு. கரணங்கள்லாம் போனோடனே ஜீவன் ஆரம்பிக்குது. ஆறுயிரும் அணிஞ்சுக்கிச்சு. அப்பதான் அது என்ன சமயம் ஆறுயிரு? உயிர் மேல ஆசை இல்லையா? சிறப்பான உயிரியா? சிறப்பான உயிர். ஓகே. எம்பரத்தே மணக்கும் அந்த மலர் மனத்தை தோழினா மனசுக்கா? மனசு எம்பரத்தேனா எனக்குள்ள எங்கிட்ட என்கிட்ட மணக்குற அந்த மலர் மனத்தை தொழி மனசே. நான் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லிருப்பேன்? என்னால சொல்ல முடியுமா? அதான் இந்த மலர் மலம் தான் அங்க காமிச்சு பார்த்து பாருங்க. இல்லைங்க வம்பிசை பாத்துருவோம் சாமி, வந்ததே வந்து பாத்துட்டோம். வம்பிசைத்தேன் அன்றடி நீ
இல்ல நான் ரொம்ப நினைக்காத, நீ அருகே என் இருந்து பக்கத்துல உட்காந்து உன்னுடைய மூக்கை திறந்து பாரு. மணி நாசி அடப்பதனை திறந்து முகந்தரிகான். இந்த பாட்டு இந்த வரி பார்த்தீங்க இல்லையா? பனி இது நில்லுங்க, இது வந்து இப்படி இது போகணும். ஆமா நில்லுங்க. ஐயோ சொல்லுங்க. மணி மணி நாசி அடைப்பு அதனை அதனை திறந்து, மணியை திறந்து, மணியை திறந்து, மணி எங்க இருக்கு? உருவ மத்தியில் உருட்சியுள்ள 6 பட்டையால் உருட்சியுள்ள ஒரு மணி உண்டு. அது வந்து ஒரு குருவை கொண்டு திறந்து விடும். திறந்து நெல்லு சாமி, நெல்லுங்க இல்லைங்க. ஓகே, திறந்து மணிய வந்து திறந்து புருவ மத்திய திறந்துக்க. இதுதான் திருக்கதவம் திறவாயோ. திறவாயோ குரு பாருங்க. ஆசாரியின் தக்க ஆசாரியின் அணுகர்கத்தால் திறந்துகிறது நெற்றிக்கனை திறந்து கொண்டு. சரி, அடுத்து நாசி முகந்து, மூச்சு உள்ள இருக்கிறதுல முகந்து. ஆமா. அடுத்து அடைப்பு, அடைப்பு அதனையா அரி, அடைப்பை அரினா இது அடிச்சு எது மறைக்கிறோங்க? எது மறைச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன? அது அடைப்பை அரி என்ன சாமி மறைச்சுக்கிட்டு இருக்கிறது? ஆணவம் கண்மம் மாயையா? அது கண்ட தாட்சி எல்லாம் மறைக்கும். அடைப்ப அறிஞ்சிக்க. அதாவது அந்த வாசம் அங்கதான் இருக்கு, உன் மூக்குதான் அடைச்சிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடி. ஆமா, அத பாரு, அத பாரு. அதனை கான். அது என்ன? இது அருட்பெருஞ்சோதி. அது இருக்கா? இருக்கு. அது வந்து 4ஆம் திருமுறையில எங்கேயோ ஒரு இடத்துல நினைக்கிற விநாயகரா என்னமோ வரும் போல இருக்கு. அதனை கான். சாமி நில்லுங்க சாமி, இத முதல் முடிச்சிருவோம். மணிய திறந்துக்க, புருவ மத்திய திறந்துக்க, நாசி முகந்து பாரு. அடைஞ்சிருச்சு அடைப்பு. அப்படி முகந்து பார்க்கும் போதே உனக்கு வாசம் அட்டிக்கலனாக்கா அடைப்பு இருக்கு, கண்டுக. என்ன அடைப்புன்னு தெரிஞ்சுக்க. ஏதோ உனக்கு இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் இதெல்லாம் இல்லாம இருக்கும், ஏதாவது அடைச்சிக்கிட்டு இருக்கும். அதனை கான். அதனை காணுனாக்கா புருவ மத்தியில இறைவனை பாரு. அருட்பெருஞ்சோதி. அது ஆதாரம் வந்து 696 1096 6வது பாட்டு. 1096 6வது பாட்டு. இதெல்லாம் இப்படி கண்டுபிடிச்சாது பார்க்க முடியும். புண்படிவ பேரு பாட்டு எதாவது பாட்டு 6 ஊன உடம்பே ஒடி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதனுக்கு நல்கியதே வான பெருஞ்சோதி பொதுவில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி. அது இன்னொன்னு இருக்கும், நான் அது ஆனேனே. அருட்பெருஞ்சோதி. அதுனாக்கா சன்மார்க்கத்துல அதுனாக்கா அருட்பெருஞ்சோதி. அதே சமயம் அக்னில வருது அதுன்ட்டு. அப்படிதான் வரும். கடவுள் அப்படிதான் பாரு. இப்ப மணிய திறந்துக்க, புருவ மத்திய ஒரு ஆசாரியின் அனுகிரகத்தால திறந்து கொள்ளு. நாசிய முகந்து மூந்துகிட்டே இரு, வாசம் அடிக்குதான்னு பாரு. அதான் சொல்றேன், நாசிய முகந்துக்க. அடைப்ப தோழி வந்து நம்ப சாமி, நமக்கு சொல்றாரு, பக்கத்துல உட்காந்து பயிற்சி பண்ணின்றாங்க. அடைப்பு இருக்கு. அப்படி உனக்கு வாசம் அடிக்கலன்னு வச்சுக்கேன், ஏதோ ஒரு அடைப்பு உனக்கு இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்க. அப்புறம் அதனை கான், அதனை மட்டும் பாரு. எப்படி பாரு அப்படின்னாக்கா அருட்பெருஞ்சோதி. அது அத பாரு, அருட்பெருஞ்சோதி. அது
அத பாத்துக்க, வேற எதையும் பார்க்காத. பாட்டு தச்சல எடுத்தாச்சு. ரைட், அவ்வளவுதான். சரி சொல்லுங்க, இப்ப என்ன கதை, அடுத்து எங்க போகணும் இப்ப? பார்த்தாச்சு. பாருங்களா, ஏன் தானே காட்டலாம், ஒரு இடத்துல இல்ல, எல்லா இடத்துக்கும் நிறைய இடத்துல. நீங்க மெதுவா பேசுங்க சாமி, நீங்க ரொம்ப வேகமா பேசுறீங்க இன்னைக்கு. ஓகே ஓகே, இல்லைங்க மெதுவா சொல்லுங்க, மெதுவா நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. ஆதார் நிறைய ஏன் காட்டலன்னா, ஒரு பாட்டுல மாத்திரம் இல்ல, நிறைய சொல்லிருக்காருங்க. அது ஒண்ணு ரெண்டா காட்டணுமா இல்லையா? ஆமா 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 ஆமா, ஒரே பாட்டுல சொல்லிட்டு ஒருத்தர் தான் சொல்லிருக்காரு, மத்த இடத்துல அவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு. அட்வைஸ் பண்ணுங்க. 6ஆம் திருமுறையா? 6 தான். 112 வந்து இது என்னது, மெய்யருள் வியப்பு. அது வந்து 3வது. 3வது இங்க 4. இரவில் பெரிய வெள்ளம் பரவி, அதான் இங்கோர் மலையின் நடுவில் உயர்ந்த தம்பம் நணுகுதே, அதான் இது. மாடத்திற்கு இரவில் பெரிய வெள்ளம் பரவி எங்கும் தயங்கவே, யானும் சிலரும் படகில் ஏறியே மயங்கவே, விரைவில் தனித்தெங் எண்ணெய் ஒரு கல் மேட்டில் ஏற்றியே, விண்ணில் உயர்ந்த மாடத்திருக்க விதித்தாய் போற்றியே, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ. மாடங்கிறது வந்து ஆணிப்படத்துல அது வந்து இல்லையா? ஆணி பழத்தை கண்ட காட்சியில வந்துருச்சு. இங்கே இருக்குங்க இல்லைங்க, கூடத்தை நாட அக்கூட மேல் ஏழ்நிலை மாடம் இருந்ததடி அம்மா, மாடம் இருந்ததடி. இதுதான் வந்து என்ன சாமி, பரவிந்து. சரியா? இல்ல அது மாடத்தவர்களுடைய ஒளி அனுபவம். அதான் ஏழ்நிலைக்குள் இருந்த அதிசயம் என்னென்று சொல்வேனடி, ஓர் நிலை தண்ணில் ஒளிர்மத்து வெண்மணி சீர்நீளம் ஆச்சுது. நீளமா தெரியுது, ஒவ்வொரு நேரம் 7 நேரம் வரும். சீர்நீளம், பவளம், மாணிக்கம், பச்சை செம்மாணிக்கம், கருநீலம் செய்ய பவளம், பெருமுத்து வச்சிர பேர்மணி, பவளத்திரள் வெண்மணி, பன்மணி பொன்மணி, அப்புறம் பகர்பணி எல்லாம் படிகமதாச்சுதடி. இதுதான் வந்து பரவிந்து. சரியா சாமி? பரவிந்து மாடத்துக்குள்ளதான், மாடம்னாக்கா இந்த புருவமதி கொன்ற கூடுற இடம். சாமி இங்க பாருங்க, மேடை மேல் ஏறினேன், மேடை மேல் அங்க ஒரு கூடம் இருந்ததடி. கூடுறன்னா கூடுற இடம், கண்ணு ரெண்டும் கூடுது. சரியா? இப்ப கண்ணு ரெண்டும் கூடும் பொழுது அங்க வந்து ஒரு மாடம் தோணுது. நில்லுங்க சாமி, இல்லைங்க, இதெல்லாம் பேசிட்டு வராது. நில்லுங்க, கட்டிடுவோம். பரவாயில்ல, இதுதானே ஒரு திருப்பி பாப்போம் சாமி, பார்த்துதே பாப்போம், பரவாயில்ல. ஓகே சாமி, இப்ப வாங்க, இங்க இருந்து வருவோம். இரவில் பெரிய வெள்ளம் பரவி எங்கும் தயங்கவே, அது என்ன படுத்துமா? அது என்ன படம்? இது நான் சொல்லிட்டா? சொல்லுங்க. இரவுனாக்கா அறியாமை சாமி. ஓகே. பெரிய வெள்ளம்னாக்கா இறப்பு, அதாவது மரணம். ஓகே. அது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. யார் வீட்லயும் மரணம் இல்லாத ஒரு வீடே கிடையாது சாமி. எல்லா இடத்துலயும் வெள்ளம் மாதிரி பரவி உலகெங்கும் இருக்கு. எங்கும் எல்லாம் தயங்குறாங்க. ஐயோ மரணம் வந்துருமேன்னு எல்லாம் தயங்குறாங்க. தேங்கி இருக்கு வெள்ளம் தேங்கி இருக்கு. தயங்க வேணா தேங்கி இருக்கா? வெள்ளம் தேங்கி இருக்கு, எல்லாம் தேங்கி இருக்கு. யானும் சிலரும் படகில் ஏறியே மயங்கவே, அதாவது இவரும் சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, கண் பயிற்சி பண்ணிருக்கிறாங்க. படகுதான் கண்ணு. வெரி குட். ஏன் படகுனாக்கா, கண்ணு வந்து 2 பக்கட்டும் குறுகலா நடுவுல விரிஞ்சிருக்கும். படகும் அதே மாதிரிதான் இருக்கும், தண்ணியில இருக்கு. படகு தண்ணியில இருக்கு, அதே மாதிரி கண்ணும் தண்ணிக்குள்ளதான் இருக்கு. கண் பயிற்சி பண்ணாருன்னு அர்த்தம். கண் பயிற்சி பண்ணி மயங்கி இருக்காங்க. இது நம்ம மரணத்தை போக்குமா அப்படின்னு மயங்கி இருக்காங்க. அதாவது குழப்பமா இருந்திருக்குது. சரியா? எல்லாரும் மயங்கல, இவருதான் மயங்கலாரு.
இவர் மட்டும் இவர் மட்டும் மயங்கி இருக்காரு. ஆமா மத்தவங்க எல்லாம் அதை வந்து கான்பிடண்டா செஞ்சிருக்காங்க சமயம். ஆமா அப்ப மத்தவங்க எல்லாம் இவர் மட்டும் இது எப்படி மரணத்தை வெல்லும் ஆமா அப்படின்னு மயங்கி இருக்காரு. ஆமா அப்புறம் ஓ இந்த பையன் தெளிவா இருக்கான் அப்படின்னு இவரை ஆமா மட்டும் தனித்தெங்கெண்ணை ஒரு கல் மேட்டில் ஏற்றிய. ஒரு கல் மேடு அப்படின்னா சாமி இங்க அதான் வந்து பொறுமை. இல்லைங்க, கண் பயிற்சி இங்க தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஓடம், இதான் ஓடம். இது வந்து ஓடம். இந்த கண்ல இருந்து மேடுனா இங்க மேடு பாருங்க, மேடுல ஏத்தினாரு புருவ மத்தியில ஏத்தி விட்டுருக்காரு. இல்லப்பா இங்க கண்ணுல பண்றத பயிற்சி இல்லப்பா, இது புருவ மத்திக்கு வாப்பான்னு மேட்டுல ஏத்தி விட்டுருக்காரு. ஆமா அதான் சரியா? ஆமா அதேதான் கரெக்ட். விண்ணில் உயர்ந்த மாடத்திருக்க விதித்தாய் போற்றியே. இதுதான் இப்ப இங்கதான் வரோம் இல்லைங்க. இப்ப என்ன செய்யறாருனாக்கா, விண்ணில் உயர்ந்த மாடத்திருக்க விதித்தாய் போற்றியே. முதல்ல வந்து இவங்க கண்ணுல பயிற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரியா சாமி? இல்லப்பா கண்ணை வந்து இங்க மேல ஏத்து. ஆமா இது வந்து கல் மேடு. ஓகே, இங்க மேல ஏத்து. இங்கதான் நெத்திக்கண் இருக்கு. இங்க வா, மேட்டுல ஏத்தி விட்டுருக்காரு. இங்க மேட்டுல ஏத்தின பிறகு இது ஒரு மாடம் ஆயிருச்சு. இதான் மாடம். ஓகேவா சாமி? இல்லைங்க, சரியில்லை. நெற்றிக்கண் இருக்கு, அக்கு. ஓகே, இது வந்து இப்படி மேல ஏத்தி பாக்குறோம். சரியா? ஓகே, அப்ப இது இப்படி போட்டோமாக இதுதான் மாடம். முக்கோணமா இருக்குது, இதுதான் மாடம். அப்ப இந்த பாட்டுல என்ன சொல்ல வர்றாருனாக்கா, விண்ணில் உயர்ந்த மாடத்திற்கு விதித்தாய். விண்ணுனாக்கா வந்து சாமி தலை வந்து ஆகாயம். சரியா? மண்ணு கால் எப்படி வாங்க. கால் வந்து மண்ணு, வயிறு வந்து தண்ணி, நெஞ்சி நெருப்பு, கழுத்து காத்து, தலை இதய நெருப்பு. இதய நெருப்பு, கழுத்து காத்து, தலை ஆகாயம். இப்போ விண்ணில் உயர்ந்த மாடம்னாக்கா தலையில வந்து உயர்ந்த இடம் அப்படின்னாக்கா புருவமத்தி தான், சிற்றவை மாடம். அதான் மாடம். அங்க இருக்க அங்கே இருப்பா, இறங்கிறாத. திருப்பி கண் பயிற்சி, இந்த பயிற்சி, அந்த பயிற்சின்னு போயிட்டு இறங்கிறாத. இந்த பயிற்சியை நீ பண்ணு அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இப்ப இந்த மாடம் தான் வந்து இங்க பாருங்க சாமி, இங்க வருது. அதாவது மேடை இருந்துச்சு. மேடைனாக்கா இந்த புருவ மத்தி சாமி, இதான் மேடை. ஸ்கொயரா இருக்கு மேடை. சரியா? ஓகே, மேடை இருந்ததடி, மேடை மேல் ஏறினேன், மேடையில் அங்க ஒரு கூடம். கூடம்னா கூடுற இடம். கூடுற இடம் வந்து என்னது? புருவ மத்தி. இது இந்த மேடையில இங்க ஒரு இடம் இருக்கு, இங்கதான் கூடணும். கண்ணு ரெண்டும் கூடுற இடம். சரியா சாமி? அங்க கூடத்தில் ஏறினேன், கூடத்தை நாட அக்கூடமேல் 7 நிலை மாடம் இருந்ததடி. சோ இதுதான் வந்து ஏறினேன் அப்படின்னாக்க கண்ணை மேல ஏத்திருக்கிறாங்க. அப்ப இது வந்து மாடமா மாறிடுச்சு. இதுக்குள்ளதான் ஒவ்வொரு ஒளியா பாத்துக்கிட்டு போறாரு. அதுதான் வந்து முடிஞ்சு. இதுக்கு மேல சொல்ல முடியாது சாமி. இப்ப என்ன கதை? அடுத்து அங்கே போவாது. அடுத்த பரநாதத்துக்கு அடுத்து பரநாதம். சரி, பரநாதம் வந்து பரநாதம் எங்கெல்லாம் இருக்கு? என்னெல்லாம் இருக்கு பரநாதத்துல? பரநாதத்துல 7 தசநாதங்கள் கேக்குது சாமி. சங்கு இப்பதான் பார்த்தோம். அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. நாதத்துல போயிடுச்சாலாம். நாதத்துல போயிடுச்சு. பரநாதத்துல முதல்ல பொன்னொழி வரும், பேரொழி வரும். பேரொழி வருது, அது பார்த்துட்டு பார்த்துட்டு சாமி. இன்னைக்கு பொன்னொழிக்கு போனோம், பார்க்க போனா. சரி, பரவாயில்ல சொல்லுங்க, இப்போதைக்கு பார்ப்போம். இன்னும் நிறைய வேலை வெறும் ஒளி மாத்திரம் இல்லையா? சரி சொல்லுங்க, டீட்டெயிலா பார்ப்போம். போன வாரத்தோட கண்டினியூஷன் எனக்கு டீட்டெயிலா பார்ப்போம். அதனால தப்பு கிடையாது. கர்நாடகத்துல நம்ம வழக்கமான 54 போங்க. 60-54 போங்க. இல்ல படிங்க.
ஈச்சடியேன் இருந்து இருந்து இங்கு அதிசயிப்பது நீ என்கின்றாய். நீ என்னை விட்டு ஏகுதோறும் நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம் கண்ட பரிசென் புகழ்வேன். அண்டபகிரண்டம் தோற்றா பெருஞ்சோதி மலை பரநாதத்தை தோன்றியது. ஆங்கதன் நடுவே தோன்றியது ஒன்றுதான் மாற்றறியா பொன்னொழியோ. அப்புறம் போ. அதான் நின்றேன். பெருஞ்சோதி மலை எங்க இருந்தது? பரநாதத்தை தோன்றியது. பெருஞ்சோதி. பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி. நிலுங்க சாமி இது எப்படின்னாக்கா, முதல்ல விந்து குரு மத்தியில கவனம் வைக்கிற சாமி, சரியா? அப்புறம் நாதம் லைட்டா கேக்குது. அப்பனாக்கா உனக்கு சரியான பாதையில போய்கிட்டு இருக்கப்பான்னு சிக்னல் கொடுக்குது. சரியான டைரக்ஷன்ல நீ போய்கிட்டு இருக்கிற. அப்ப அதுலயே அப்படியே நம்ம ஃபாலோ பண்றோம். அப்புறம் அது பரவிந்து ஆகுது. பரவிந்துனாக்கா நிறைய ஒளி தெரியுது. மனம் வீசுது. மனம் வீசுது. மலர் மனம் வீசுது. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த 7 நிலை மாடத்துல ஒளி எல்லாம் தெரியுது. அப்புறம் அதை முடிச்சுட்டு பரநாதம் கேக்குது. அதாவது முரசு, சங்கு, வீணை. இந்த பரநாதம் என்னன்னாக்கா சத்தம் வேகமா கேக்குதுன்னா கிட்ட வந்துட்டாங்கயா, கிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லுது. அடுத்துதான் பேருவையை பார்க்க போறோமே. கிட்ட மாத்திரம் நிறைய வாத்தியங்கள். முரசு, சங்கு, வீணை நிறைய கேட்கும். ஆமா, கேட்ட நிறைய கேக்குது அப்படின்னாக்கா அடுத்தது கிட்ட கிட்ட, அதாவது சாமி அரசர் கிட்ட வந்துட்டாருன்னு அர்த்தம் சாமி. ஆமா, அதேதான். அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா என்ன தெரியுது? அண்டபகிரண்டம் தோற்றா பெருஞ்சோதி மலை பரநாதத்தே தோன்றியது. பெரிய மலை பெரிய ஜோதி தெரியுது. சரி, அது அற்பெருஞ்சோதி. சரி, பெருஞ்சோதி தான் அற்பெருஞ்சோதி. சரி, அச்சா இது அனுபவம். இது திரு போங்க. திருக்கதவம் திறவாயோ திரைகள் எல்லாம். அதான் திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவித்து திருவருளாம் பெருஞ்சோதி திருவுருகாட்டாயோ. போதும், அவ்வளவுதான். கதை அங்க இருக்கே புருவமத்தியில. அந்த புது கதை அந்த பிறகு திரை என்ன இருக்கு? திரை எல்லாம் இருக்கு. திரை எல்லாம் இருக்குல்ல? திரை இருக்கு சாமி. இப்ப வடலூர்ல திரைய வெளிக்குதான் ஜோதி காட்டுறாங்க. அகவல் போங்க. அப்புறம் திரையில அங்க போனோம் தம்பி. இப்பதான் நான் கேட்க வந்த கேள்வி என்னன்னாக்கா, அந்த 7 ஒளி தெரிஞ்சுல, ஆமா, அதுக்கும் அந்த 7 திரைகள் சம்பந்தம் இருக்கான்னு கேட்க வரேன். அந்த 7 ஒளி தான் அந்த 7 திரைகளா? இல்ல. பேருரு நீலை இன்னும் கொஞ்சம் மேல போட்டா கரவின் மாமாயை கரும்பெரும் திரையால் அரைசது மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. இல்லைங்க சாமி, திருப்பி வருவோங்க. திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவித்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. திரைய விளக்கிட்டு தான் காட்டணும் சாமி. இதுதான் கோயில்ல திரைய விளக்கிட்டு ஜோதி காட்டுறாங்களோ. திரைய போடுவோம், மணி அடிச்சு ஜோதி காட்டுவோம். மணி அடிச்சு அப்ப நாதம் வருது, அப்புறம் ஜோதி வருது அப்படின்னு காட்டுறாங்க. ஆமா. அதாவது நில்லுங்க சாமி பாருங்க. பரநாதுக்கு அப்புறம் திக்கராந்தன் தான் பேரொளி, சரியா? ஆமா. அப்ப எதுக்கு அவன் மணி அடிக்கிறானாக்கா, ஓய் ஜோதி காட்ட போறோம்ப்பா, பேரொளி தெரிய போகுது. பாட்டு பாத்தீங்கல்ல, சொல்லி நல்லா பாருங்க சாமி. அந்த மணியை போட்டு அடிக்க மாட்டாங்க. கோயில் மணியும் டிங்கி டிங்கி டிங்கின்னு அடிப்பாங்க வேகமா. வேற அந்த கோயில் பெரிய மணி இருக்க. ஆமா, அதான் பாட்டு பாருங்க. இப்ப இந்த திரைகள் எல்லாம் திறந்துட்டுதான் கரவின் மாமாயை கரும்பெரும் திரையால் அரைசது மறைக்கும். இது கரவின் மாமாய என்ற கரும்பெரும் திரை. அப்புறம் பேரூர் நீல பெருந்திரை இருக்கு, அப்புறம் பச்சை திரை இருக்கு, அப்புறம் செம்மை திரை இருக்கு, அப்புறம் பொன்மை திரை இருக்கு, அப்புறம் வெண்மை திரை இருக்கு, அப்புறம் கலப்பு திரை இருக்கு.
அப்புறம் இருக்கு அப்புறம் விஷயங்கள்லாம், வெவ்வேறு திரைகள் வேற இருக்கு, அப்புறம் தத்துவம் இருக்கு. தத்துவ நிலை இருக்கு. இந்த எல்லாத்தையும் தான் எல்லாத்தையும் தீர்த்து தான் அரசுரை காட்டு. அற்புதம் ஜோதி. இதுதான் வந்து திருவுரு காட்டாயோ. ஆமா, அதான் எல்லாம் சிங்க் ஆகுது, எல்லாம் சிங்க் ஆகுது சாமி. காட்டு அரசுர காட்டு அருட்பெரும் ஜோதி. சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க இங்க? இல்லைங்க, பரவாயில்ல, பெரிய ஜோதி தெரியும் சொல்றேன். சரி, ஜோதி தெரிஞ்சிருச்சு. ஆமா, இப்போ கரெக்டா வந்துட்டோம். இப்ப அடுத்து எங்க போறோம்? பேருடைய பாத்துட்டேன் சாமி. அடுத்தது பொன்னொழிக்கு போவோம். இப்ப அனுமாரில் அனுமார் 147 அனுமாரில் 47 என்னங்க? அனுமார் 106 அனுமாரில் பாட்டு 47. பாட்டு 47. ஆமா, அனுமார் 147 1000. இன்ப வடிவம் தரும் திரு இதா இல்ல கோடி அடுத்த பாட்டு உலக பாட்டு குறையும் போது துரியபதம் 48 சார். அதான் சாமி, இன்ப வடிவம் தரும் சின்ன படிக்கும் போது இன்ப வடிவம் தருதற்கு இறைவர் வருகின்றார். எல்லாம் செய்வல்ல சித்தர் இங்கு வருகின்றார். அன்பர் உளத்தே இனிக்கும் அமுதர் வருகின்றார். அம்பலத்தே நடம்புரியும் ஐயர் வருகின்றார். என்புரு பொன் உருவாக்க என் உருவா சாமி? என்புரு எலும்பு உடம்பு. என்புரு பொன் உருவாக்க எண்ணி வருகின்றார் என்று என் திரு நாத ஒளி வருகின்றார் என்று அப்படி வருகின்றார் என்று திரு நாத ஒளி இசைக்கின்றதம்மா. துன்பம் மருந்து சின்ன ஒளி அதனை நீயும் சுகம் பெறவே கேளடி என் தொழி இணை சூழ்ந்தே. சாமி, இதெல்லாம் ஒரு காலத்துல பாத்துருக்கோம். இப்பதான் எல்லாம் புரிய ஆரம்பிக்கு சாமி. ஒரு காலத்துல இதெல்லாம் பாத்துட்டோம். திருப்பி நம்ம சாமி முதல்ல இருந்து எல்லாத்தையும் திருப்பி பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் புரிய வேற மாதிரி வருது. இப்ப ஆமா, அடுத்த பாட்டு பாருங்க. இல்லைங்க, இது முதல் பாப்போம் சாமி. இந்த பாட்டை முதல் பாத்துருவோம். இன்ப வடிவம் தர்றதுக்கு எல்லாம் செய்வல்ல சித்தர் இங்கு வராரு சாமி. சரியா? இன்ப வடிவம்னாக்கா இந்த சுத்த தேகமா? அழியாத வடிவம். அன்பர் உலகத்தை இணைக்கும் அமுதர் வருகின்றார். சரி, இது வந்து அவர் வர்ணிக்கிறாரு. சரியா? அன்பர் யாரு? அன்பர் தவம் செய்றவங்க சாமி. அவங்க உள்ளத்துல இணைக்கிறவங்க வருகின்றார். அம்பலத்தை நடம் புரியும் ஐயர் அம்பலத்தைனாக்கா இந்த பொன்னம்பலம் இருக்குல்ல, அங்க இருந்தானே. அம்பலத்தை நடம் புரிகின்றார் நடம் புரியும் ஐயர் வருகின்றார். ஏன் வராரு? என்புரு பொன் உருவாக்க எண்ணி வருகின்றார் என்று. நம்ம இந்த எலும்பு உடம்ப வந்து பொண்ணு உடம்பாக்க அவர் எண்ணி வராரு. சொர்ண தேகம், சுத்த தேகம். பொன்னுடம்பாக்க எண்ணி வருகின்றார். அவருதான் வந்து ஆக்குறாரு அத. ஆமா ஆமா. அது யாரு சொல்லுது? திருநாத ஒளி இசைக்கின்றது அம்மா. சாமி, திருனா பெரிய தானே, பெரிய நாதனே, சிறந்தவா. திருநாத ஒளி இசைக்கின்றதம்மா. துன்பம் அறதானே சாமி? துன்பம் அற திரு சின்ன ஒளி அதனை. சின்ன ஒளினா சின்ன ஒரு சிம்பல். ஒரு திரு சின்ன ஒளி அதனை நீயும் சுகம் பெறவே கேளடி என் தொழி. சாமி, இது எவ்வளவு பெரிய ரகசியம் தெரியுங்களா? அது ஏதாவது ஒரு நாதம் கேட்கும், இதை நீங்க கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு. அப்ப தவம் செய்யும் போது நாதம் கேட்கணுமா கேட்க வேண்டாமான்னு நமக்கு தெரியணுமே. ஏதோ ஒரு சத்தம் கேக்குது போல இருக்கு வெளியே நினைச்சுக்கிட்டு இருந்தோமா என்ன ஆகுறது சாமி? ஏன்னா பூர்வ மத்தியிலேயே தான் கவனம் வச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, நான் அதனால அங்கேயேதான் நிப்பேன் அப்படின்னு இல்லையே. பூர்வ மத்தியில கவனிச்சு நாதம் வச்சுன்னா நாதத்துல கவனம் வைங்க. ஆமா ஆமா. அப்பதான் நீங்க போக நாதாந்த திருவீதியில நடந்துங்க. ஆமா. துரியபதம் கடந்த பெருஞ்சோதி வருகின்றார். சுக வடிவம் தர உயிர்க்கு துணைவர் வருகின்றார்.
பெரிய பிரமாதியர்க்கும் அரியர் வருகின்றார், பித்தர் என மறைப்புகளும் சித்தர் வருகின்றார். இரிவகல் சிற்றபை நடஞ்சை இறைவர் வருகின்றார் என்று திரு நாத ஒளி இசைக்கின்றதம்மா. உரிமை பெறும் என் தோழி நீயும் இங்கே, சின்ன ஒளி கேட்டு கழித்திடுவாய் உளவாட்டம் அறவே. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. உரிமை பெறும் என் தோழினா நம்மளதானே சொல்றாரு சாமி இது? இல்ல இல்ல, வர சொல்றியா? என் தோழின்னு சொல்றாருல்ல, அதான் நம்பளா யாரும் கேக்குறேன், அதான் மனசா நம்மள சொல்றாரு. அதான் சொல்ற சாமி, உரிமை பெறும்னா எனக்கு உரிமை இருக்கு உனக்கு சொல்றதுக்கு அப்படின்றாரு சாமி. இது வந்து இந்த ஞானசரி பாட்டுல வருமே. ஆமா, துரிய பதம் கடந்து பெருஞ்சோதி வருங்க. ஓகே, துரியனாக்கா சாமி துரியாதீதம், சரியா? துரியம்னாக்கா மனம் வந்து விழிப்பு நிலையில் செயல்படாத இருக்கின்ற நிலை சாமி. அத கடந்தது துரியாதீதம், விழிப்பு நிலையில் மனம் அறிவு விளை செய்கிற நிலம். அங்க பெருஞ்சு வராது. பெருஞ்சோதி வருகின்றார். சுக வடிவம் தர உயிருக்கு துணைவர் வருகின்றார். அவர்தான் உயிருக்கு துணைவர். சுக வடிவம் தர வராரு. சுத்த தேகம், சரியா? பெரிய பிரம்மாதியர்க்கும் அரியர் வருகின்றார். அதாவது பிரம்மாக்கே அவர் வந்து அரிதா கிடைப்பாரு. பிரம்மாதினா பிரம்மா விஷ்ணு 3 பேருக்குமே அரியர். ஆதினா முதல் அர்த்தம். பிரம்மாதியர்க்கும், ஆமா, பிரம்மராவர்களுக்கும், அதாவது முத்தேவர் மூர்த்திகளுக்கே அரியர். அரியனுக்கு அவங்களுக்கே கிடைக்காதவரு. ஆமா 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 வருகின்றார். அவருக்கு கிடைக்காதவர் ஒன்ன பக்கம் வராரு. ஆமா, பித்தர் என மறைப்புகளும் சித்தர் வருகின்ற. இது நான் சொல்றேன். பித்தா பிறை சூடின்னு இந்த பாட்டு எல்லாம் படிக்கிறீங்கல்ல? ஆமா ஆமா. அது வந்து மறை சொல்லுது. மறைகள்னாக்கா வேதம் அந்த மாதிரி சமயம் அதா. ஆமா, அது சொல்ற அந்த சித்தர் வராரு. ஆமா, சரி, அதையும் இங்க சொல்லணும் வராரு சொல்றாரு. ஓ, அந்த வேதமும் சொல்றது இந்த தெய்வத்தை தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு போல இருக்கு சாமி. ஆமா ஆமா. இரிவகள் சிற்றபை நடஞ்சை இரிவகள் தான் புரியல சாமி. இரவு அறியாமை. இரிவு அகன்றதா? ஆமா, இரவு அகன்ற. ஓ, இரவு அகன்ற சிற்றபை நடஞ்சை இறைவர் வருகின்றார் என்று திரு நாத ஒளி இசைக்கின்றதம்மா. நாத ஒளி சொல்லுது. நாத ஒளி அடிக்குது. டிங் 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 டிங். சாமி, இந்த உலகத்திலே கூட இப்ப உதாரணத்துக்கு ஒரு 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 என்ன சொல்லுவாங்க சாமி, ஒரு ஒரு கான்செர்ட் வச்சுக்கங்களேன். சும்மா சொல்றேன், புரியுதுமேன்னு சொல்றேன். ஒரு கான்செர்ட் வச்சுக்கோமே, அந்த மெயின் ஆர்டிஸ்ட் வர்றதுக்கு முன்னுக்கு ஒரு ஒளியை எழுப்புவாங்க. அதாவது அந்த ஒளியை எதுக்கு எழுப்புறாங்கன்னாக்க அவங்க வர போறாங்கன்னு காட்டுறதுக்கு பிரம்மாண்டமா. அந்த பெரேட்ல கூட அப்படிதான் நடக்கும். அப்ப இந்த நாத ஒளி இசைக்கின்றது. அவர் வந்துட்டாரு. எதுக்கு வராருனாக்கா உனக்கு வந்து சுக வடிவம் கொடுக்க வராரு. பிரம்மாதியருக்கு அரியராவனர் உனக்கிட்ட வராருப்போ. உரிமை பெறும் என் தோழி நீயும் இங்கே, சின்ன ஒளி கேட்டு கழித்திடுவாய் உளவாட்டம் அறவே. என் தோழி யார் தெரியுமா? நம்பதான் இல்ல மனசு. ஏன் அடுத்த பாட்டு பாருங்க. இப்பதான் சாமி சொல்லிங்க நம்பன்ட்டு. உரிமை பெறும் அந்த பாட்டு வேற, இந்த பாட்டு வேற சாமி. கேட்ட உரிமை பெறும் தோழி நம்பலான்ட்டு சாமி. பாட்டு ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொருத்தர் பார்த்து பார்க்கணும். ஒரே அர்த்தம் எல்லாம் பாட்டு பார்க்க முடியாது. சரி, இந்த தோழி யாரு? சோம்பேறன் தொழில். சோம்பேறன் நம்ம தான் பண்ண போறோம். நம்ம மனசு, அது மனசுதானா? சரி, ஈஸ்வர் என உயிர் தலைவர் சரிதானே சாமி? ஈஸ்வர் என உயிர் தலைவர். ஈசர் எனது ஈசர் எனது உயிர் தலைவர் வருகின்றார். எல்லாரும் புறத்திருமின் என்கின்றேன். நீதான் இத படிக்கணுமாப்ப? நீதான் ஏசரவே அகத்திருந்தால் என்
என கேட்கின்றாய். அகத்திருந்தால் என கேட்கின்றாய். என் கணவர் வரில் அவர்தம் இருந்தருளும் முன்னே ஆசை வெட்கம் அறியாது நான் அவரை தழுவி அணைத்து மகிழ்வேன். அது கண்டு அதிசயித்து நொடிப்பார். கூசரியால் இவளென்றே பேசுவார். அங்கு அதனால் கூறியதல்லது வேறு குறித்ததில்லை தோழி. அவர் வந்து உள்ள போறது முன்னுக்கு நான் போய் கட்டி பிடிச்சிருக்கேன். என்ன தவிச்சு இல்ல பாருங்க, ஈஸ்வர் வர்றாரு. சரி, நான் வெளியே போகன்னு சொல்றேன். மனசெல்லாம் எல்லிரும் நினைச்சமே. நீ வீர் எல்லிரும் எல்லாருமா? மனம் புத்தி சித்த அகங்காரம். புறத்திருமீன் என்கின்றேன். நீங்க 4 பேரும் வெளியே போங்கடா. ஆமா. அதாவது இல்லை தம்பி, அதாவது ஃப்ரெண்டுங்க இருக்காங்க பக்கத்துல. வரான், பாய் ஃப்ரெண்டு வரான். நீங்க 4 பேரும் ஒழுங்கு முறையதே வெளியே போயிருங்க. ஆமா, நம்மளுக்கு வெக்கமா இருக்காதா சாமி? அதே மாதிரி ஃப்ரெண்டு நம்ம கூட இருந்தாக்கா வெக்கமா இருக்காதா? அப்ப மனம் என்ன கேக்குது, நான் உள்ள இருந்தேன் கேக்குது. நான் உள்ள ஒரு பக்கத்தா இருக்கிறேன் அப்படிங்குது. ஏசரவே என்ன சாமி பேசாமையா? ஆமா, உள்ள பேசி என்ன என் கணவர் வரில் அவர்தாம் உட்கார்றது உள்ள நான் போய் அவரை தழுவிக்குவேன். ஓகே. ஆசை வெக்கம் அறியாது. ஆசை வந்து வெக்கம் இருக்காது. ஆசை வந்து வெக்கம் தெரியாது. ஆசைப்பட்டீங்கன்னாக்கா வெக்கம். ஆமா சாமி, நம்ம ஏதாச்சும் ஆசைப்பட்டு வச்சேன் வெக்கம் இல்லாம போய் கேட்டுருவோம். ஆசை வந்து வெக்கம் அறியாது. நான் அவரை தழுவி மகிழ்வேன். அது கண்டு அதிசயித்து நொடிப்பார்னா என்ன பண்ணுவாங்க? யாரு கிண்டல் பண்ணுவாங்க? நான் போய் அணைஞ்சு கிண்டல் பண்ணுவாங்கல்ல. யார் அந்த 4 பேரா? எல்லாம் கூசரியால் இவள் என்று. அது வெக்கல்ல இவளுக்கு. அவன் வந்து உட்கார்றது முன்னுக்கு இவ போய்கிட்டு இது பண்ணிக்கிறா என்றே பேசுவார். அங்க அதனால் கூறியதனால் வேறு அதாவது என்னோட ஆசை வந்து வெக்கலான்ட்டு படாது. அவர் வந்த உடனே அவர் உட்கார்றது முன்னுக்கு நான் போயிட்டு அவரை கட்டி பிடிச்சுக்குவேன். அதை நீங்க பாத்துக்கிட்டு எனக்கு வெக்க இல்ல அது இல்லைன்னு நீங்க தேவையில்லாம கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பீங்க. என்னோட சூழ்நிலை உங்களுக்கு புரியாது. நீ 4 பேர் வெளியே இரு. இன்னொன்னு, நீ 4 பேர் வெளியே இருந்தா தானே அவரு வருவாரு. எல்லாம் இருக்காங்க, நான் எப்படி வர்றதுன்னு அவருக்கு வர போறாரு. எங்க வர்றது? வந்தாலும் சாமி பேசிட்டு போயிருவாரு. இது கட்டி தழுவலாம் முடியாது, கலக்கலாம் முடியாது. சரியா? இது ஒரு கதை மாதிரியே வருதே. ஆமா, இல்ல அப்படிதான் வரும் சார். போற பார்த்து விடுங்க, அப்புறம் ஆழ்வார் பொருள் அப்படி தனியா இல்லைங்க சாமி. ஏதாவது இருக்கு. அரசு வருகின்றது அறை பாத்துட்டோம். ஓகே, பாத்துட்டோம். அடுத்து பார்த்து வேற வேற என்ன இருக்குது? நிறைய இருக்கு. இப்ப எல்லாமே இன்னைக்கு பரணாதம் பேருளி இதுதான் பாக்குறோமா இன்னைக்கு? ஆமா, அதே முடியாது. அதே முடியாதா? மறுபடியும் அதே தான் பாக்குறோம். 45 அச்சோ 10 பாட்டு 8 அந்த பாட்டு 1-10 வரையும். அது எந்த படம் எடுத்துக்கலாம். என்னையும் என் பொருளையும் என் ஆவியையும் இதானே 1ல இருந்து எடுத்துக்கலாம். என்னோட 1ல இருந்து திருப்பி 8ஆ 1ஆ? முதல் 1ல இருந்து எடுங்க. 1ல இருந்து எடுங்க. சரி. கருத்தனை என் கண்மணியை கண்ணுதலை பெருங்கருணை கடலை வேத திருத்தனை என் சிவபதியை தீங்கனியை தெல்லமுத தெளிவை வானில் பொருத்தனை என் உயிர் துணையை உயிருக்கு உயிரை உயிருக்கு உயிரை உயிர்க்கு உணர்வை உயிருக்கு உயிரை உயிர்க்கு உணர்வை உரத்தனாதி அறுத்தனை சிற்றம்பலத்தின் அருட்பெரும் ஜோதியை பெற்றேன். அச்சோ அச்சோ. இந்த
அஞ்சு பெற்றேன். அது 10 பாட்டு அதான் அருட்ஜோதியை சிதம்பரத்துல. பெற்றேன். ஆமா, சிதம்பரத்தை அஞ்சு பெற்றேன். அப்புறம் சிதம்பரத்தை அப்படி எங்கன்னா சிதம்பரம் அடுத்த சிதம்பரத்துக்கு அதான். என்ன சொல்ல வரீங்க? புரியலையே. அடுத்த சிதம்பரத்தை தான் பாக்குறோம். சிற்றம்பலத்துல தான் நீங்க அருட்பெருஞ்சோதி இப்ப வந்து சண்முக சொல்றாங்களா, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அதை நீங்க எங்க பாப்பீங்கன்னாக்கா கண்ணை தொடுத்துட்டு வெளியே பார்க்க முடியாதுப்பா, சிற்றம்பலத்துல தான் பாக்கணும்ன்றீங்க. சரியா? ஆமா ஆமா ஆமா, 10 பாட்டு அப்படிதான் பாரு. இது வந்து இது இங்க இருக்கு சாமி, சிற்றம்பலத்துலதான் பார்க்க முடியுன்றதுக்காக இங்க இருக்கு, நான் காட்டுறேன் பாருங்க. இது வந்து கச்சேரி, அடுத்த ஒரு கச்சேரி எடுங்க, ஒரு பாட்டு இல்லைங்க சாமி, இதுதானே இதேதான் இதேதான். பொது உணரும் போதலால் பிரித்து அதியனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி. நீங்க பாக்கணும்னாக்கா பூர்வ மத்தியில தான் பார்க்க முடியும், அதுன்னு பிரிச்சு வெளியே காட்ட முடியாது. அப்புறம் வந்து எல்லாம் வந்து அவருக்கு காட்டுறீங்க. சொல்ல வேண்டியதானே, நான் காட்டிக்க மாட்டேன்ல, பரவாயில்ல காட்டிட்டேன், ஒண்ணும் பண்ண முடியாது. எது விதியோ அதுபடி வெடிபட்டு விட்டது. இல்ல சிற்றம்பலத்துலதான் பார்க்க முடியும்னா அது அகவல் அதான இருக்குது. ஆமா அதேதான். சரி, இப்ப என்ன பண்ணும்? 2ஆம் பட்டி பாருங்க. அயனை திருச்சிற்றம்பலத்தின் அருட்பெருஞ்சோதியை பெற்றேன் அச்சோ அச்சோ. அச்சோன்னா என்ன சாமி? அச்சோன்னா அச்சோ பத்துனா அச்சோன்னு அச்சோன்னு சொல்லுது. சந்தோஷமா சந்தோஷமாவா? அச்சோ பத்துனா ஐயோ அப்படின்னா அச்சோ பத்து. அப்பனை சிற்றம்பலத்தின் அருட்பெருஞ்சோதியை பெற்றேன் அச்சோ அச்சோ. அறிவை சிற்றம்பலத்தின் அருட்பெரும் ஜோதியை பெற்றேன் அச்சோ அச்சோ. அன்பினை சிற்றம்பலத்தின் அருட்பெரும் ஜோதியை பெற்றேன் அச்சோ அச்சோ. அத்தனை நீங்க தானே இப்ப படிக்க சொன்னீங்க சாமி. சாமி பாத்துக்கிட்டே இருக்கீங்க, நான் பாட்டுக்கு குட்டு தளவா படிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். அத்தனை சிற்றம்பலத்தின் அருட்பெருஞ்சோதியை பெற்றேன் அச்சோ அச்சோ. அம்மையை சிற்றம்பலத்தின் அருட்பெருஞ்சோதியை பெற்றேன் அச்சோ அச்சோ. சிற்றம்பலத்து சாமி, அன்னையை சிற்றம்பலத்தின் அருட்பெருஞ்சோதியை பெற்றேன் அச்சோ அச்சோ. அண்ணலை, அண்ணல்னா என்ன சாமி? அண்ணன் தான். அண்ணலை சிற்றம்பலத்தின் அருட்பெருஞ்சோதியை பெற்றேன் அச்சோ அச்சோ. ஆதியை சிற்றம்பலத்தின் அருட்பெருஞ்சோதியை பெற்றேன் அச்சோ அச்சோ. ஆதி தானே சாமி? சித்தம்பலத்துல பெற்றேன் மாத்திரம் இல்ல, பெற்றேன்னு நான் அழிஞ்சிட்டேன்னு அர்த்தம். ஆமா, நான் சிதம்பரத்தை அப்படி அடைஞ்சிட்டேன். அப்ப அவரு எங்க அடைஞ்சாரோ அங்கதான் நான் நம்ப போனோம். ஆமா, அதான் சொல்லிட்டார. அப்ப 47 1047 பேரானந்த பெருநிலை பாட்டு 8. அருள்வளர் திருச்சிற்றம்பலத்தோங்கும் அருட்பெரும் ஜோதியே எனது பொருள் வளர் அறிவு கறிவு தந்தென்னை புறம்விடாது புறம்விடாது ஆண்ட மெய்ப்பொருளே மறுவும் ஒரு நாத வெளிக்கு மேல் வெளியில் மகிழ்ந்தரசால்கின்ற வாழ்வே பருவரல் நீக்கி இனித்திட எனக்கே பழுத்த பேரானந்த பழமே. இங்க பாருங்க, 2 பாயிண்ட் வந்து பாருங்க. அருள் வளர் திருச்சிற்றம்பலத்தை, அருள் வளர்ந்தாங்க திருச்சிற்றம்பலத்துல அற்புதம் செஞ்சிருக்கான். ஆச்சா, அதுக்கப்புறம் வந்து 3ஆம் நண்பர் ஒரு நாத வெளிக்கு மேல் வெளியில் 12வது வெளி. ஒரு நாத வெளிக்கு மேல் வெளியில், நாத வெளிக்கு மேல் வெளியில்னாக்கா பரநாதமா? நாத வெளிக்கு மேல் வெளி பரநாதம். சரி, நாதம் பரநாதம். அதான் பரநாதத்துலதான் திருச்சிற்றம்பலம், அங்கதான் அற்புதம் இருக்கு. தமிழ் இல்லைங்க, ஓர் நாத வெளிக்கு மேல் வெளியில். நாத வெளினாக்கா நாதம் இல்லைங்க, இது இங்க போகணும். இப்ப ஒண்ணும் புரியல எனக்கு. இப்ப இங்க தானே நாதம் இல்லைங்க இல்லைங்க, இது நாத வெளியா? ஆமா, அதுக்கு மேல பரவந்தி தானே இருக்கு. பரவந்தி அப்ப நாதத்தோட அனுபவம் தருது. பரவெளி நாதம் பரநாதம் பாரு. நாதம் பரநாதம். ஓர் நாத வெளிக்கு மேல் வெளியில்
ஆ. ஓர் நாத வெளிக்கு மேல் வெளியில், நாத வெளிக்கு மேல். ஆமா. ஓ, ஆனா அப்படி புரிய மாட்டேங்குதே. இல்லைங்க, எனக்கு ஒன்றும் புரிய சார் மாட்டேங்குது. நாதம் பரநாதம் சார். நாதம் நாத அது பரநாதம். நாதம் முடிஞ்சு பறவிந்திருக்கு, அது பார்க்க வேண்டாமா அப்ப? பரவிந்து ஒளிதான் காட்சி வரப்போகுது உங்களுக்கு. ஓ, அந்த நாதமே இன்னொரு லெவலுக்கு போகுதுன்னு சொல்ல வராரு. ஆமா ஆமா, ஓ, பரவிந்து அப்புறம் பரநாதம். இந்த நாதமே வேறொரு வேற லெவல்ல நாதம் கேக்குறேன் அப்படின்றாரா? ஆமா ஆமா ஆமா. ஒரு நாத வெளிக்கு மேல் வெளியில் மகிழ்ந்தரசாள்கின்ற வாழ்வே. ஓ, ஓகே, நில்லுங்க சாமி, நில்லுங்க சாமி. இது வந்து எப்படின்னாக்கா, ஒரு நாதன்றது ஒரு 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 வெளி அனுபவம். அனுபவம். நாதம் வந்து உங்களுக்கு அதுக்கு உயர்ந்த இன்னொரு இது இருக்கு, அது வந்து பரநாதம். இங்க வந்து வேணு சின்னதாக கேட்கும் ஒலி எல்லாம். அங்க பரநாதம் முரசு சங்கம் பெருசா கேட்கும். பெருசா கேட்கும். ஓகே. அதான். அதுக்கப்புறம் தான் திக்கிராந்தம் இருக்குது. திக்கிராந்தம் தான் பேரொளி. பேரொளி. ஓகே, சரி. இப்ப என்ன கதை? 37. இல்ல, சிற்றம்பலத்துல ஓங்குறாரு. அவர் எங்க இருக்காருனாக்கா, நாத வெளிக்கு மேல் இருக்காரு, பரநாதத்துல இருக்காரு. மகிழ்ந்து அரசுகின்ற வாழ்வை பரநாதத்துல தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. அதாவது பரநாதம் கழிச்சுதான் நீங்க பார்க்க போறீங்க. அப்ப பரநாதம் கேட்கும் பொழுது நீங்க பாக்குறீங்கன்னு அர்த்தம். ஆமா. எத்தனை? 37. அருணகமாலை. தவறாத வேதாந்த சித்தாந்த முதலா சாற்றுகின்ற அந்தமெல்லாம் தனித்திருக்கும் பொருளை இவராத சித்த சிவ சன்மார்க்கையில் இருந்தருளாம் பெருஞ்சோதி கொண்டறிதல் கூடும். எவராலும் பிரிதொன்றால் காட்டறிதல் கூடா. நானை என் மகனே அருட்பெருஞ்சோதியைத்தான் தவறாது பெற்றனனி வாழ்க என்ற பதியே சபையில் நடத்தரசே என் சாற்றும் அணிந்தருளே. இது ஏற்கனவே பார்த்துருக்கேன் சாமி. பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, வேதாந்த சித்தாந்தம்லாம் சொல்லுதுல, தவறாதுன்னா தவறாம சொல்லிடுதே அத. ஆமா, வேதாந்தம் சொல்றது ஒரு பொருள் இறைவன். தனித்துவரை பொருள் இறைவனை நீ இருந்து சிறப்பான இவராதன சிறப்பான. ஆமா, சன்மானில் இருந்து அருளாம் பெருஞ்சோண்டு அறிதல் அருட்பெருஞ்சோதி கொண்டு அறிதல் கூடும். அருளாம் பெருஞ்சோதி கொண்டு அறிதல் கூடும். அதாவது இந்த தலைவரை வந்து தனித்துறை உள்ளொளி அவர் வந்து எதில் தெரிஞ்ச முடியும்? அற்புதம் கொண்டுதான் தெரிஞ்ச முடியும். தமிழ் எப்போ வரும்? வரும். இதை விட்டுட்டு நான் மூச்சு வச்சு பண்றேன், கண் வச்சு பண்ண போனீங்கன்னா இந்த பெருஞ்சது வராது. இல்ல, அது போடாத சாமி, அது வெளியில பண்ணிட்டு இருக்காங்க, அதை விடுங்க. இப்ப சன்மார்க்கிகளை என்ன சொல்றாங்கன்னாக்கா, சன்மார்க்கத்துல வரலாறு தவலாம் பண்ண சொல்லலப்பா, சத்திய விசாரம் பரோபகாரம் மட்டும் பண்ணா போதும், அதுவே வேதியியல் மாற்றத்தை கொண்டு வந்துரும் அப்படின்றாங்க. அப்படி வரும், அதெல்லாம் வராது. இங்க பாருங்க சாமி, இங்க பாருங்க, இங்க என்ன சொல்ற பாருங்க. சாற்றுருகின்ற அந்தமெல்லாம் தனித்துரைக்கும் பொருளை இவராத சித்த சன்மார்க்க நிலையில் இருந்தருளாம் பெருஞ்சோதி கண்டறிதல் கூடும். அப்ப பெருஞ்சோதி வந்து என்ன செய்யுதுனாக்கா அவரை காட்டுது. ஆமா, பெருஞ்சோதியை பாக்குறதுக்கு நாதம், விந்து, பரநாதம், பரவிந்து எல்லாம் கடந்து போகணும் சாமி. அப்ப நீங்க உட்காந்து தவமும் பண்ணிதானே ஆகணும், வேற வழி இல்லையா? முடியாது. இதுதான் சாமி. என்ன இவங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாம என்ன சொல்றாங்க? என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டு, வல்லாறு வந்து எங்க ஏதாவது பத்தி சொல்லியிருக்காரு. இது வந்து டீட்டெயிலா பாக்கணும் சாமி. இங்க இருந்து அங்க போனோம், அங்க இருந்து நீங்க சும்மா தேட முடியாது. இது வந்து ஒரு புரிதல் வேணும். இப்ப நம்ம போயிட்டு நம்ம யார்கிட்ட போய் ஆகியும் பண்ண முடியாது சாமி. ஏன்னா நம்ம ஆகியும் பண்ணனாக்கா நீங்க எல்லாமே எடுத்து காட்டணும். அப்ப அவங்களுக்கு வந்து அது புரிஞ்சு கொள்ற தகுதி இருந்தாதான் முடியும், இல்லைன்னா முடியாது, கஷ்டம். யார்கிட்ட போய் சொல்ல வேண்டாம், நாம பாட்டு பயிற்சி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் சாமி. யார்கிட்ட நம்ம ஆகி பண்ணக்கூடாது. நீ வந்து சத்திய விசாரம் பரோகாரம் பண்றியா, அதுதான் சரி நினைச்சுனா பண்ணிட்டு போ. வள்ளலார் சொல்றது இதுதான் கதை. சத்திய விசாரம் பரோபகாரம் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சார்
இதுதான் சத்யவிசார சாமி. இத என்ன சொன்னாருன்னு ஆராயிறது சத்யவிசாரம். சொல்றாங்க அவங்க. இல்ல நான் நினைக்கிறேன் சாமி, சத்யவிசாரன்றது இப்ப உதாரணத்துக்கு சாமி, நீங்க டாக்டருக்கு படிக்க போறீங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, டாக்டருக்கு படிக்க போறீங்க. நீங்க படிச்சிட்டு இருக்கும் போதே எப்படி வேலை செய்ய முடியும்? நீங்க படிச்சு அதை பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்த பிறகுதானே நீங்க போய் இது பண்ண முடியும். இப்ப படிக்கிறதுலே நாம அடைஞ்சிடலாம் அப்படின்னாக்கா எப்படி முடியும்? அப்ப சத்யவிசாரன்றது படிச்சு ஆராய்ஞ்சு என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அப்புறம் தெளிவடைகிறது. சரிதா சாமி? அதுதான் ஒரு பாட்டு இருக்கே சாமி, கேள்வி மீதேறி ஞான விருப்பத்திலேறி, கேள்வி மீதேறி, இச்சை விடுதலேறி, அஞ்ஞானமற்றபடி ஏறி, அப்புறம் உண்மை அறிந்தபடி ஏறி, அப்புறம் கைஞானம் காண்டேறி, கைஞான கலண்டேறி, அடுத்து மற்றெல்லாம் கடந்தேறி, மஞ்சளம் கடந்தேறி, தெரிஞ்சாலும் தெரிஞ்சோர் கண்டு காண என்று அனுபவம். அப்ப பேரு பார்த்தோம்னா இப்போ இது என்ன பண்ண நம்ம பேருடைய பாடம் பேசிட்டோம். அதோட முடிவு வச்சாங்க. என்ன சமயம் பேருளி போய் பேருளி பார்த்தோம் இல்லையா? ஆமா. அதோட முடியலாங்க. அமுதம் கிடைக்குது. அதை பார்க்கணுமே. அது அன்னைக்கு பார்த்த சாமி. அதாவது சிற்றபையில் உண்டதடி. இன்னைக்கு தொலைச்சிருப்பாங்க, பேர் பார்க்கணும். சரி பாப்போம் வாங்க. 65 அடைக்கலம் புகுதல். 65ல 3. தேனே அமுதே சிற்றபையில் சிவமே, தவமே செய்கின்றார் ஊனே புகுந்த ஒளியே, மெய் உணர்வே என்றன் உயிர்க்குயிராம் வானே எனைத்தவே. இது பாட்டு இது தவமே செய்கின்றார் ஊனே புகுந்து சாமி. தற்செயலாக கண்டுபிடித்த பாடலாச்சு அன்னைக்கு. தவமே செய்கின்றோர் ஊனே புகுந்த ஒளியே உணர்வே என்றன் உயிர்க்குயிராம் வானே என்னை தானாக்குவானே கோனே எல்லாம் வல்லானே ஐயா அம்மா என் அப்பா யான் உன் அடைக்கலமே. தேனே அமுதே அமுதிங்களா இருக்கு. தேனே அமுதே சிற்றபையில் சிவமே. சரியா சாமி? அங்க தாஞ்சல் இது அமுதம் கிடைக்கும். சிற்றமையில் சிவமே, தவமே செய்கின்றார் ஊனே புகுந்த ஒளியே. சமே வேற இதை தவிர வேற ஒண்ணும் சொல்ல முடியாது சாமி. வேற என்ன சொல்றது இருக்கு? அவன் செய்யாம முடியாது. அப்புறம் 32 பாயிரம் சாமி. 1 மணி நேரம் கூட ஆயிடுச்சு. சரி சொல்லுங்க. 32 4வது பாட்டு. இத்தனையா? 4வது. சிற்றபை இன்ப திருநடங்காட்டி தெல்லமுதூட்டி என் சிந்தையை தேற்றி பொற்றபை தன்னில் பொருத்தி எல்லாம் செய்வல்ல பூரண சித்திமை போகமும் தந்தே தற்பரமாம் ஒரு சதானந்த நாட்டில் சத்திய நாக்கி ஒரு சித்தாந்த அற்புத வீதியில் ஆடச் செய்தீரே அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவரே நீரே. சிற்றபையில காட்டி அமுதம் கொடுத்தாங்க. அமுதம் கொடுத்தா பாருங்க. அமுதம் கொடுத்தாரு. ஓகே. அப்புறம் பற்றி பாருங்க. சிந்தையை தேற்றினாக்கா அறிவை விளக்கியா? தேற்றினா என்ன சாமி? பொற்சபை தண்ணில் பொற்சபையில பொருத்தி வச்சுட்டாரு. பொற்சபையில சாமி அங்க ஒரு கதவு இருக்கு தெரியுங்களா? மணிக்கதவு இருக்கு அங்க. போகலாம். அதுக்குள்ள பொருத்திட்டாரு. எல்லாம் செய்வல் பூரண சித்தி அப்புறம் பாப்போம். சரி விட்டுருங்க. எல்லாம் அமுதம். ஓகே ஆச்சா. அப்புறம் 88 பொற்சபை தான் வருது சாமி எல்லா இடத்துலயும். ஆமா. மக்களே ஏமாந்துடாதீங்கப்பா. உட்காந்து தவத்தை பண்ணிருங்க. பாட்ட சொல்லுங்கப்பா. 12 ஆக்கி அழித்தல் முதலாம் தொழில் ஓர் 5னையும்
தேக்கி அமுதொரு நீ செய் என்றன். சரி சாமி. என்றான். ஓ ஓகே ஓகே. ஆக்கி அளித்தல் முதலாம் ஐந்தொழில் அனைத்தினையும் தேக்கி அமுதொரு நீசை என்றான். தூக்கி எடுத்தான் அணைத்தான் இரவாத தேகம் கொடுத்தான் சிற்றம்பலத்தெங்கோ. என் ராஜா என் ராஜா சிற்றம்பலத்தெங்கோனாக்க சிற்றம்பலத்தை தான் இருக்கிறான். என் ராஜா அங்க இருக்கான். தம்பி நில்லுங்க. இப்ப என்னன்னாக்கா இது என்ன ஒரு அதிசயமான விஷயம் இல்ல ஒரு கருணையான விஷயம் அப்படின்னாக்கா, அவனுக்கு என்ன வேலையா இல்ல, அவன் நமக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காப்புல. அதாவது சிற்றம்பலன்றது புருவமத்தின்ற ஒரு லிங்க்ல நீங்க அதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு பூந்தீங்கன்னாக்கா அவனை அக்சஸ் பண்ணிடலாம். எப்படி? அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. அப்ப அது ஒரு கருணை தான் சாமி. கருணைதான். ஐந்தொழில் செய்யலாமோ? இன்னொரு பேண்ட் பார்த்தீங்களா? அது ஒட்டிலாம் முதல் மாதம் இல்லை, இரவாத தேகம். சுத்தேகம் பலம் கிடையாதுல்ல. ஆமா, இரவாத தேகம் கொடுத்து கர்நாடகா வந்தோடனே என்ன பண்ணுங்க, பேரண்ட் அப்ளை பார்க்குறீங்க, அம்மன் சாப்பிட்றீங்க, மரணம் அப்போ கிடைக்குது. ஆமா கிடைக்குது. அப்போ அப்படி பிடிச்சி நல்லா பண்ணிக்கோ. 69 என்ன சாமி? 69 69 பாட்டு 5 ஆனந்த அனுபவம் பாட்டு 5. கண்டேன் கழித்தேன் கருணை திரு அமுதம் உண்டேன் உயர்நிலை மேல் ஓங்குகின்றேன் கொண்டேன் அழியா திருவுருவம் அச்சோ எஞ்ஞான்றும் அழியா சிற்றம்பலத்தே யான். சிற்றம்பலத்தை நான் கண்டேன் கழித்தேன். வரும் பாரு சாமி. சிற்றம்பலம் அழியா சிற்றம்பலத்தே யான் கண்டேன் கழித்தேன் கருணை திரு அமுதம் உண்டேன் உயிர்நிலை மேல் ஓங்குகின்றேன் கொண்டேன் அழியா திருவுருவம் அச்சோ எஞ்ஞான்றும் அழியா சிற்றம்பலத்தே யான் கண்டேன். ஓ அதான் கதை. இவருக்கு என்னாச்சு? அமுதம் வந்துருச்சு, உடம்பு அழியாது பாருங்க, மரபு வந்துருச்சு. நம்ம தெரிஞ்சப்பட்ட நோடியில கல்லுண்டா இருக்கு இல்லையா சாமி? இதோட நிப்பாட்டிங்க போதும். போருமா? அப்புறம் டேட் எழுதுங்க சாமி. இதுல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. அடுத்தது எவ்வளவு இருக்கு? எவ்வளவு பார்க்க போறோம் அது கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்தது என்னத்தை பார்க்க போறோம்? அடுத்த பாட்டெல்லாம் எதை பத்தி வருது? முடியல, எல்லாமே சிற்றம்பலத்தை பத்தி தான் பார்க்க போறோமா? சின்ன பத்தி 2 4 6 7 8 9 10 பாட்டு இருக்கு. அப்புறம் 10 பாட்டு இருக்கா? அப்புறம் பொச்சபை போறோம். சிற்றபையை முடிச்சிட்டு பொற்சபைக்கு போறோம். பொச்சபை போறோம். பொச்சை அமுதம் சாப்பிட்ட பிறகு அப்புறம் முத்தேசி வரும். ஓகே, அதான் பயன். இப்ப சிற்றம்பலத்துல இருக்காங்க. சரி, இப்ப ஒரு பாட்டு பாப்போம் கொஞ்சம் பாப்போம். சொல்லுங்க, அடுத்த பாட்டு போங்க. கல்லுண்டா பாட்டு போடுங்க. கல்லுண்டா வழக்கமான பாட்டு. கல்லுண்டால் என புகன்றார் 147. ஓ, இது என்ன சாமி? இல்லைங்க, நான் சொல்றேன் இது விளக்கத்தை. கல்லுண்டால் என புகன்றார் கனகசபை நடுவே கண்டதுண்டு சிற்றபையில் உண்டதும் உண்டடி நான் உண்டடி நான் எள்ளுண்ட பலவிடைய திறக்குங்கள் அன்றே என்றும் இரவா நிலையில் இருத்துங்கள் உலகர் உண்ணுன்ற போது மயக்குற்றிடும் கல் அளவே உள் மயக்கனைத்தினையும் ஒளித்திடும் கல் மடவாய் அல்லுண்ட பிறரும் என எடுத்தெடுத்து கண்டால் அறிவு தரும் அவர்க்கும் இங்கே யான் உண்ட கல்லே. அதாவது இந்த பாட்டுல என்ன சொல்ல வரீங்கன்னா சாமி புரிஞ்சிச்சு. அதாவது சிற்சபையிலையும் நம்ம ஒரு அமுதத்தை உண்ணுவோம், சரியா? அதாவது சொல்றாங்களாம் வல்லார் பத்தி கல்லு சாப்பிட்டு இருக்காரு போல இருக்கு. அப்படியே கல்லு உண்டவங்க தான் சாமி மகிழ்ச்சியா ஹாப்பியா இருப்பாங்க, மயக்கமா இருப்பாங்க. அதான் சாமி அவங்க இப்ப ஒருத்த என்ன சொல்லுவாங்க,
கல் உண்டுட்டாக்கா எடுத்து மக்களுக்கு குடுக்கறது என்ன, இது பண்றது என்ன எல்லாம் செய்வாங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறனால எல்லாம் செய்வாங்க. கல்லு போதை தெரிஞ்சு வச்சுக்க, அவதான் ஒரு இஞ்சி திட்ட குரங்கு மாதிரி இருப்பாங்க. கல்லுண்டால் என புகன்றார், கல்லுண்டால்னு சொல்றாங்க, மயக்கமா இருக்காரு அப்படின்றாங்க. கனகசபை நடுவே கண்டதுண்டு, கனகசபை நடுவே பார்த்தாராம். அது வந்து பேரொழியை பார்த்திருக்கிறாரு. சரியா சாமி? கனகசபைனாக்கா பொற்சபை, பொன்னொழி. சிற்சபையில் உண்டதும் உண்டடி. அப்ப பொன்னொழிய பாக்குறதுக்கு முன்னுக்கு சிற்சபையில ஒரு கல் உண்டிருக்கிறாரு. அது என்னன்னாக்கா அமுதம். அது என்ன கல் அப்படின்னாக்கா, எள்ளுண்ட பல விடயத்து இறக்குங்கள் அன்று. இந்த உலகத்துல இறக்குறாங்களே கல்லு, சாராயம் காய்ச்சி இறக்குறாங்கல்ல. இந்த மரத்துல என்ன சாமி, என்ன மரம் அது? பனை மரத்துல இருந்து இறக்குற கல் இருக்கு. அதெல்லாம் இல்ல, இது வந்து அதெல்லாம் என்ன பண்றது? பேட்டரியா? பேட்டரி எல்லாம் கண்டெய்னர் பண்ணுவோம். பேட்டரி எல்லாம் பண்ற அன்றே என்றும் இரவா நிலையில் இருத்துங்கள், என்றும் இரவா நிலையில் என்ன வச்சிருக்கிற கல்லு. உள்ளண்ட போது மயக்குற்றிடும் கல் அளவே. இல்ல சாமி? சாப்பிட்டு மயக்க வர கல் இல்ல. உள்ளுண்ட போது மயக்குற்றிடும் கல் அளவே. அதாவது சாப்பிட்டோன்னே சாமி போதையா இருக்கும், என்ன பேசுறேன்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. சரியா? ஆனா இந்த கல்லு வந்து உள் மயக்க அனைத்தனையும் ஒழித்திடுங்கள், மாயையே போக்கிடும். இருக்கிற மயக்கத்தையே ஒழிச்சிடும், இருக்கிற மயக்கத்தையே ஒழிச்சிடும். தெளிவா இருப்போமோ சாமி? ஹாப்பியா இருப்போம், ஆனா தெளிவா இருப்போம். இப்ப இந்த கல் வந்து சாமி ஏன் தண்ணி அடிக்கிறாங்கனாக்கா, கவலை சாமி, மனசுல அவ்வளவு கவலை, அதை மறக்கிறதுக்கு தண்ணி அடிக்கிறாங்க. அடிச்சோடனே ஹாப்பியா அந்த, ஏன்னா அந்த பிரெயின் வந்து ரியாக்ட் பண்றது ரொம்ப லேட்டா ரியாக்ட் பண்ணும், அதனால அந்த கவலை எல்லாம் மறந்துடுவாங்க. சரியா சாமி? ஆனா இப்ப இந்த கல் வந்து என்ன செய்யுதுனாக்கா, உள்ள மயக்கத்தெல்லாம் போகுது. அந்த மயக்கத்தினாலதான் பிரச்சனையே. இப்ப மயக்கத்தினாலதானே நம்மளுக்கு துன்பமே. அந்த மயக்கத்துமே போயிடுச்சுனாக்கா துன்பம்தான். அல்லுண்ட பிறரும் என்னை அடுத்தடுத்து கண்டால் அறிவு தரும், அவர்க்கும் இங்கே யான் உண்ட கல்லு, நான் உண்ட கல்லு அவங்களுக்கும் அறிவு தரும். அடுத்து அடுத்து கண்டால், அடிக்கடி இல்ல, அடுத்து அடுத்து என அடுத்தார் தமக்கெல்லாம் இன்பு தரல் வேண்டும். யாரு அவரை நம்பி வராங்களோ. சரியா சாமி? சரி, இதோட முடிச்சுக்கோ சாமி. நோட் பண்ணிக்கீங்க. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல போக முடியாது சாமி. டேட் எழுதி போட்டுங்க சாமி. அடுத்தது என்ன பார்க்க போறோம் சொல்லுங்க. ஹிச்சாபையில இன்னைக்கு வந்து எது வரைக்கும் முடிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா, கல்லுண்டால் என புகன்றால் அது வரைக்கும் முடிச்சிருக்கோம். டேட் எழுதுங்க, இங்க டேட்டா போடுங்க சாமி. எழுதியாச்சா? நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ ஃப்ரம் ஹியர் அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்த பேஜ். ஓகே, சரி சாமி, முடிச்சிருங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க சம்மரி கொடுங்க. மக்களே, இந்த காணொலியை தயவு செஞ்சு தவத்தை பத்தி ஒரு 4-5-6 காணொலியில் வருது. உன்னிலேயே சொன்னா விளக்கமா சொல்ல முடியாது. உங்களை ஆதாரத்தோட வள்ளலார் சொன்ன ஆதாரத்தோட தரணும் தான் இதை வந்து பிரிச்சு கொடுக்குறோம். நான் சொல்ல எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குன்னு காட்டுறோம் உங்களுக்கு. நீ நம்பணும் இல்லையா? அதுக்காக நீ நம்பி ஆதாரத்தெல்லாம் பாருங்க, உன்னை விடாமல் பாருங்க, அதை குறிச்சுக்கோங்க. இது எப்படி சொல்லுங்க அப்படி தவம் செய்யுங்க. தவம் செஞ்சா என்னென்ன வரும்னு ஆதாரத்தோட விளக்கியிருக்கோம். நல்லவெல்லாம் வரும், நல்லவெல்லாம் வந்துனாக்கா வரல அழிஞ்ச மாதிரி நாமளும் மனத்தை ஜெயிக்கலாம். நோக்கம் அதுதான். ஏன்னா இது வரைக்கும் எல்லாரும் இது பண்ணாங்க, எல்லாரும் மனம் தவிர்த்தார். அதனால் அந்த வழிகாட்டுறாரு, ஒரு தயவுனால இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. எழுதி வச்சு நான் படித்து புரிஞ்சு எல்லாரும் அடைனவங்க தான் இந்த காணொலி நம்ம சரண விட்டு கொடுக்குறாரு. தயவு செஞ்சு எல்லாரும் தயவு செஞ்சு பாருங்கள், விடாமல் பாருங்கள், மெதுவாக பாருங்கள்,
ஊண்டி பாருங்க, நோட் சுற்றுங்க, மத்தனை காட்டுங்க. இதில் என்ன இருக்கோ அது மாதிரி நடந்துக்கங்க. தாத்தாவோட செய்ய செஞ்சாங்க நம்ம அதெல்லாம் உடம்பை மாற்றி காப்பாற்றிக்கலாம். செஞ்சு விடாமல் செய்ய என் தாழ்மையான வேண்டுகோள். செஞ்சு பாருங்க. சரணம் நன்றி சொல்லுங்க. போகிறோம். உங்களுக்கு நன்றி. சரி விடாமல் பாருங்க. நான் பரவதாக தான் இது செஞ்சு பாருங்க. எல்லாமே வள்ளலார் சொன்னது தான். சொந்த கருத்து ஒரு வரி கூட கிடையாது, ஒரு எழுத்து கூட கிடையாது. எல்லாம் வள்ளலார் சொன்னது தான். பாட்டோட ஆதாரத்தோடு கொடுத்துருக்கோம். எல்லாம் அவருடைய பாட்டு, அவருடைய வார்த்தை. வள்ளலார் வார்த்தை இல்லை. அவர் என்ன சொல்றாரு, 4,000 வார்த்தைங்கிறார். ஆண்டவர் வார்த்தை தான் வள்ளலார் சொன்னார். இது வந்து வள்ளலார் ஆண்டவர் வார்த்தை வச்சுங்க. இந்த பாட்டெல்லாம் படித்து நல்லா கேட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்படி நடந்து அதை நம்ம ஜெயிக்கணும். நன்றி, வணக்கம். ஓகே சாமி, நன்றி. இன்னைக்கு நம்ம வந்து சிற்சபை, அதாவது சிற்சபையில இருக்கு அருட்பெருஞ்சோதி அங்கதான் இருக்கு, அது வரைக்கும் பார்த்துருக்குறோம். அப்புறம் நாதம் அந்த இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் அங்கதான் அமுதம் இருக்கு, அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்த வாரம் வந்து இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு அடுத்து பொற்சபைக்கு போயிருவோம் சாமி. ஓகே. பொற்சபையை எப்போ பார்ப்போம்னு இருக்கிறேன். ஓகே. முதல்ல சிற்சபையே பார்க்கல இல்லையே, நாணத்தையே பாத்தியான்னு தெரியல. இதுல ஒரு சிற்சபை பொற்சபைக்கு போறாரா இவரு. சரி சாமி, நன்றி சாமி. அரிமா செல்வம் நன்றி. மக்களே, 4 பேர்கிட்ட பகிருங்க. கேள்விகள் இருந்த சாமி, கேட்ட கேள்விகளே பதில் சொல்லாம இருக்கும். அதுக்கு வேற டைம் இல்லாம இருக்குது. உட்காந்து கேட்கணும், அதை வேற பாக்கணும் சாமி. கேள்வி முதல்ல கேள்வி அனுப்பிடுங்க. அனுப்புறேன் சாமி, அனுப்புறேன். ரெடி பண்ணிடுறேன். சரி ஒரு நாளைக்கு தனியா பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு சரி சாமி, ஒரு நாளைக்கு உட்காந்து பண்ணிடுவோம். இந்த நாள் விட்டுருவோம். சரி, நன்றி சாமி. பண்ணிடுவோம். வெள்ளிக்கிழமை பாப்போம் சாமி எப்படின்ட்டு. வெள்ளிக்கிழமை கிளாஸ் சாமி ஃபுல்லா. இல்லையா? அப்ப சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணேன். ஞாயிற்றுக்கிழமை. ஓகே. சரி, நன்றி சாமி. நன்றி. ஓகே.